டிவியின் அரசியல் நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு டாக்டர் ராயல் சேகர் அவர்களே அன்புடன் வாழ்த்துக்கள் சார். இப்போ எஸ்ஏஆரை பற்றி ஒரு இது வந்து திருத்தா, அதை எப்படி சார் அதை நீங்கள் காண்பீங்க? நாங்கள் எஸ்ஆர் திருத்த சட்டத்தை காங்கிரஸ் சார்பாக எதிர்க்கிறோம். ஏன்? அது மக்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய எஸ்ஐஆர் சட்டம். அது எஸ்ஐஆர் சட்டத்தை நாங்கள் எதுக்கல, அவங்க கொடுத்துருக்கிற அந்த ரிவிஷன் இப்போ புதுமையா கொண்டு வர படிவங்களை எதுக்குறோம், அதை நாங்கள் ஆதரிக்கல. அவ்வளோதான். ரெண்டு பதிவமா வருதுன்னு நினைக்கிறேன். படிவம் எத்தனை வருதுங்கிறது பிரச்சனை இல்லைங்க. 4 படிவம் வருது, 2 படிவம் வருது. 2022 இப்போ உள்ள இருக்கு ஒண்ணு, இன்னொன்னு வந்து பழைய இது. அதான் அப்ப என்னன்னா, உங்களுக்கு ஒரு படிவத்துல ஒரு காலம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த காலம் எதுக்கு கொடுக்குறாங்க? பூர்த்தி செய்ய கொடுக்குறாங்க. பூர்த்தி செய்யக்கூடிய அந்த காலங்கள்ல நம்ம எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய முடியுமான்னு முடியாது. ஏன்னா முதல் படிவத்துல பாத்தீங்கன்னா 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. பேரு, நம்மளுடைய பிறந்த தேதி, வாக்காளர் அட்டை எண், ஆதார் அட்டை எண், அது நம்ம பதிவு பண்ணிடலாம். அடுத்த கோலத்துல என்ன பண்றாங்கன்னா 2002க்கு போறாங்க ரிவிஷனுக்கு. 2002ல ரிவிஷன் படி நீங்க அந்த நம்பரை போட சொல்றாங்க. தாய்க்கு கேட்கறாங்க, தகப்பனுக்கு கேட்கறாங்க. வயதானவர்கள் அவங்க அதை கேட்கும் போது அவங்க கிட்ட இல்ல, இப்ப தாய்கிட்ட இல்ல, யாரோ ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னா அவங்களோட டெத் சர்டிபிகேட் கேட்கறாங்க. இந்த அடிப்படையில நம்மகிட்ட எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 80% மக்கள்கிட்ட கிடையாது. அப்ப கிடையாதுங்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த போராட்டங்கள்லாம் செய்ய போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, இருந்தா கொடுங்கன்னு சொல்றாங்க. இருந்தா கொடுங்கன்னு அவங்க சொல்ல போகும்போது, அந்த படிவத்துல நம்ம பார்த்தோம்னா, அந்த படிவத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த 4 கேள்விக்கு வந்து யார்கிட்ட பதில் ரொம்ப பேருக்கு இருக்காது. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 4 படிவத்துல இருந்தா எழுதுங்க, இல்லாட்டி எழுத தேவையில்லைன்னு சொல்றாங்க. முடிஞ்சுங்களா? வர்றவங்க சொல்றாங்க. அப்ப 4 நம்ம இருந்ததை எழுதுறோம், இல்லாட்டி எழுதாம விட்டுறோம். இவங்க யாருன்னாக்க சாதாரண ஒரு ஊழியர் தான், தேர்தல் ஆணையத்துல ஊழியர். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த படிவத்தை வாங்கி போட்டு தேர்தல் ஆணையத்துல ஒப்படைக்கிறாங்க. கீன் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு அந்த பாறை வந்து பூர்த்தி ஆகாம எப்படி கீன் பண்ணுவாங்க? கீன் பண்ண மாட்டாங்கல்ல. இங்கதான் நம்மளுடைய முஸ்லிம்களுடைய வாக்குகளை வேட்டையாடக்கூடிய இடம் தான். அங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓகே நீங்க அதுதான் சொல்ல வர. அதாவது நீங்க நம்ம சொல்ற முஸ்லிம்களுக்கு மட்டும் புரி வைக்கல. அவங்க பாஜகவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்க எல்லாரும் காலி பண்ணி விடுறதா அவங்களுக்கு நோக்கம். அதுல வந்து முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் மற்றும் பாஜகவுக்கு எதிர்ப்பானவர்கள் இவங்களெல்லாம் குறி வச்சு எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்ப அந்த பாறை அங்க போயிடுச்சு. ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோங்களேன். ஒரு பாறை வந்து 4 பாறை போகுதுங்க, அங்க எல்லாம் ஃபுல் பண்ணி போறாங்க. கந்தசாமி ஒரு கந்தசாமி, ஒரு 3 சாமி 2 பாறை போகுது. நான் ஷேக்கு போகுது, இன்னொருத்தர் நண்பர், ஒரு முஸ்லீம் நண்பர் 2 போகுது, கிறிஸ்தவர் 4 பாறை போகுது. எல்லா பாரத்தையும் அவங்க கீன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கீன் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்து கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகும், அங்க வந்து நீங்க யாரை உள்ள அனுப்புவாங்க, யாரை வெளியே போடுவாங்கிறது நமக்கு தெரியும். அது நம்ம சொல்ல வேணாம், நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற விஷயம் தான் அது. அப்ப அந்த மாதிரி வரும்போது இப்ப அந்த கந்தசாமி 3 சாமி உள்ள போயிடுறாரு. அவன் என்ன நினைக்கிறான், அந்த கந்தசாமி 3 சாமியில 2ல யாராச்சும் ஒரு ஆள் நமக்கு ஆதரிப்பாங்க, 2 பேரும் எடுத்தா பிரச்சனை வரும். அப்ப 2 பேரையும் போட்டுட்டு ஒரு ஓட்டை வேட்டாடிடுவான். நமக்கு அப்படி கிடையாது. நாங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நீங்க உங்க கட்சியில சார்பாவோ இல்ல திமுக சார்பாவோ போராட்டங்களோ இல்ல அதுக்குள்ள விழிப்புணர்வுகளோ இதுவரை நடத்திட்டாங்களா? என்ன அப்படி கேக்குறீங்க? திருமண பக்கமெல்லாம் எஸ்ஆர் பத்தி விழிப்புணர்வு தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி கோர்ட்டுக்கு போயிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வழக்கு நிலுவையில இருக்கு. வரட்டும், இப்பதானே வரணும். அவன் இப்பதானே எஸ்ஆர் வருது உள்ள. இப்ப வந்த உடனே வைக்க முடியும், வர்றதுக்கு முன்னால இப்படி கோர்ட்டுக்கு போக முடியும்? இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. வர 12ஆம் தேதி நம்ம தேதி போட்டாங்க. நேற்று செய்தி பார்த்தேன், அந்த விசாரணைக்கு வருது வழக்கு நிறுத்தி வைக்க சொல்லி. அப்ப எல்லாருமே எல்லா கட்சியுமே எதுக்குறாங்க. இந்த அடிப்படை எந்த அடிப்படையில எதுக்குறாங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பீகார்ல வந்து 75 லட்சம் வாக்குகள் வந்து இந்த அடிப்படையில தான் அவங்க காலி பண்ணிருக்காங்க. இந்த 75 லட்சம் பேரும் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுக்கு ஓட்டு போடாதவர்கள், வாக்களிக்காத பொதுமக்கள். அதனால வந்து அந்த 75 லட்சம் பேரை வந்து வாக்கு காலி பண்ணதுக்கான இந்த அடிப்படையில தான் பண்ணாங்க. இதை மக்கள் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, 2002ல காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த ரிவிஷன் தான் மாதிரி தான் நாங்க செய்யறோம். ஆனா 2002ல காங்கிரஸ் கட்சி பண்ண ரிவிஷனுக்கும் இப்ப இருக்கிற எஸ்ஐஆருக்கும் சட்டம் ஒண்ணு, நடைமுறை வேற. அதான் விஷயம் நம்ம பார்க்கணும். அப்ப ரொம்ப பேர் கேட்டாங்க நம்ம கிட்ட வேற பேட்டிலாம். அப்ப என்ன கேட்கறாங்கன்னா, பொதுமக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, 2002ல நீங்க கொண்டுட்டு வந்த மாதிரி தானே நீங்க அவங்க பாஜக பண்றேன்னு சொல்றாங்க. எஸ்ஐஆர் சட்டங்கிறது வந்து 2002 அதுக்கு முன்னாலே பண்ணிருக்காங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்றாங்க. அது நடைமுறை ஒண்ணுதான், ஆனா சட்டம் ஒண்ணுதான்.
2002 2003 காங்கிரஸ் செஞ்ச ரிவிஷனுக்கும் இப்ப இவங்க பாஜக செய்யக்கூடிய ரிவிஷனுக்கும் வேற விதமா இருக்கு. அது வந்து ஒரு நியாயமான முறையில ரிவிஷன் பண்ணாங்க. இப்ப இவங்க வந்து ஒரு அநியாயமான முறையில ரிவிஷன் பண்றாங்க. அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம். இப்ப அதுக்கான ஏற்பாடுலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? கிளை வரியா இது வரியா? எல்லாருமே எல்லா கட்சியுமே பண்றாங்க சார். பாஜகவும் பண்றாங்க. ஏன்னா பாஜக ஏன் எஸ்ஐஆர் கொண்டு வர போறாங்க அப்படின்னாக்க உடனே பாருங்க பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாயந்திரன் வந்து சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு ஊருக்கும் போகணும் செய்யணும். ஏன் சொல்றாங்கன்னா அந்த தேர்தல் ஆணையருக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க, இவங்க வந்து பாஜக ஓட்டு போடுவாங்க, இவங்க பாஜக ஓட்டு போட மாட்டாங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்க அவங்க சொல்றாங்க. அவங்க பார்த்தா ஊரு நன்மைக்கு சொல்ற மாதிரி தெரியும். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய நோக்கம் அதுதான். மற்ற கட்சிக்கெல்லாம் முன்னாலேயே வந்து பாஜக என்ன பண்றாங்க, அறிவிக்கிறாங்க, நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தோட ஊர் ஊரா போகணும். எதுக்குன்னு போகணும் சொல்றா? ஏன்னா உன்னுடைய நோக்கம் என்னன்னா நீ அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கணும். உங்க கட்சி சார்பா தேர்தல் ஆணைய ஆளு பயணியம் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் போய் சந்திக்கிறீங்களா? சந்திச்சு அதெல்லாம் எல்லாரும் சந்திக்கிறோம், எல்லாம் சந்திக்கிறோம், மீட்டிங் கலந்துக்கிறோம், கூட்டங்கள்ல கலந்துக்கிறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம், பிரஸ் மீட் வைக்கிறோம். இப்போ பாஜகவுடைய தேர்தல் ஆணையம் வந்து அன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, எல்லாம் எதுக்குறீங்க, பாஜக இது என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த எஸ்ஐஆர் எதுக்குது காங்கிரஸ் கட்சி தலைவர்லாம் எதுக்குறாங்க, நாங்க 2003 காங்கிரஸ் கட்சி எப்படி ரிவிஷன் பண்ணுச்சோ அந்த மாதிரி தான் நாங்க ரிவிஷன் பண்றோம்னு சொல்றாங்க. அதுல எல்லாமே பொய்யுங்கிறத ஆதாரத்தோட எங்களுடைய தலைவர் செல்வ பிறந்தை அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க, ஆதாரங்கள் காட்டியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆதாரங்களை அனுப்பிச்சு விடுறேன், பிடிஎஃப்ல அனுப்புறேன், நீங்க பாருங்க. 2003 காங்கிரஸ் கட்சி காலகட்டத்தில் நாங்க பண்ண ரிவிஷனுக்கும் இப்ப பாஜக தலைமையில பண்ணக்கூடிய தேர்தல் ஆணையத்தோட ரிவிஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்க வந்து அந்த காலத்துல எப்படி பண்ணாங்கன்னா, சுருக்கமா சொல்ல போனா 2003 நாங்க ரிவிஷன் பண்ணும் போது எப்படின்னா, இப்போ ஒரு பூத் இருக்கு, ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க, அதுல வந்து ஒரு 10-20 இறந்தவர்கள் வந்து நீக்காம இருப்பாங்க, ஒரு 10-20 இறந்தவர்கள் நீக்காம இருப்பாங்க. சோ தவறான வாக்குகள் போலி வாக்குகள் யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க, நமக்கு தெரியாது. அப்போ ஒரு 1000 ஓட்டு இருக்கிற இடத்துல ஒரு 20-30 வாக்குகள் முன்ன இருக்கும். அதுக்குதான் ரிவிஷன் பண்றோம். ரிவிஷன் பண்ண போது என்ன பண்றாங்கன்னா அந்த 30 பேரை கண்டுபிடிச்சு களை எடுக்கிறது, அதுக்குதான் ரிவிஷன். ஆனா பாஜக தலைமையில இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3ஆம் தேதி ராத்திரி 12 மணியோட ஒட்டுமொத்த 6.5 கோடி மக்களுடைய வாக்கு இல்லைன்னா என்ன சொல்றான், ஒட்டுமொத்த 6.5 கோடி மக்களுடைய வாக்கு இல்லைன்னா. இந்த வாக்கு இல்லைன்றதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா, நீ எல்லாம் உன் ஆதாரம் தான் கொடுத்து என்ன ப்ரூவ் பண்ணிட்டு வாக்கு எடுத்துக்கங்க. இது எப்படி இருக்குன்னா, வயிற்று வலி, வயிற்றுல வந்து நமக்கு பூச்சி இருக்குன்னு வச்சுங்களேன், பூச்சிக்கு வந்து நம்ம பூச்சி மருந்து சாப்பிடுவோம், வயிற்று பூச்சிக்கு சாப்பிடுவோம், சரிங்களா, பூச்சி செத்து போவோம். விஷம் குடிச்சாலும் பூச்சி சாகும். இப்ப இவனுங்க விஷத்தை கொடுக்குறாங்க, வயிற்றுல இருக்கிற பூச்சியை கொடுக்குறேன்னு சொல்லி ஒட்டுமொத்தம் விஷத்தை கொடுத்து இருக்கிற ஆர்கானெல்லாம் காலி பண்ண கதை தான் இவங்களுடைய கதை. இப்படிதான் இன்னைக்கு இவங்களுடைய எஸ்ஐஆர் இருக்கு. அதனாலதான் நாங்கெல்லாம் எதிர்க்கிறோம், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு போறோம், கோர்ட்டுக்கு போயிருக்கோம், நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம். இது எந்த வகையிலுமே நியாயம் இல்லை. என்ன நீ எல்லா ஆவணம் வாங்கிதானே கொடுத்துருக்கா, நான் கொடுத்துப்ப நான் இருக்கேங்க. இப்ப நீ என்ன 3ஆம் தேதி நைட்டு 12 மணில என்னுடைய வாக்கு இல்லைன்ட்டா, என்னுடைய ஆதாரங்கள்லாம் கொடுத்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்றா, நான் ஏன் ப்ரூவ் பண்ணுங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏற்கனவே எனக்கு நீ கொடுக்க போகும்போது என்னுடைய ஆதாரங்கள்லாம் வச்சுதான் நான் கொடுத்துருக்கேன், என்னென்ன ஆதாரம் கேட்கறியோ அது அடிப்படையில நான் வாங்கியிருக்கேன். இப்ப என் மேல தவறு இருக்குன்னா நீ தானே ப்ரூவ் பண்ண குற்றவாளின்னு. நீ ஒட்டுமொத்தமா சூரி படத்துல புரோட்டா கதை தெரியுமா, அந்த போடு போடுவான் பாத்தீங்களா, அவன் பாப்பான் நல்லா சாப்பிடறான்னு அந்த பாத்துறீங்களா அந்த படம், அந்த மாதிரி செல்ல சூரி சொல்லுவாங்க, செல்ல நீ கோட்டால ஆரத்துல போடுங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. எந்த அடிப்படையில் அவங்க செய்யறாங்கிறது தெரியல. வாங்க